இன்றைய 5 முக்கிய செய்திகள். சிங்கப்பூரில் புதிதாக தேசிய விண்வெளி அமைப்பு ஒன்று அமைக்கப்படவிருப்பதாக எரிசக்தி, அறிவியல், தொழில்நுட்பம் ஆகிய துறைகளுக்கு பொறுப்பு வகிக்கும் அமைச்சர் டன் சீலிங் அறிவித்துள்ளார். விண்வெளி பொருளியலை விரிவுபடுத்தி விண்வெளி திறன்களை உருவாக்க உதவும் அந்த அமைப்பு ஏப்ரல் 1ஆம் தேதி அறிமுகம் காணும் என்றார் அவர். இன்று முதன்முறையாக நடைபெற்ற விண்வெளி மாநாட்டில் டாக்டர் டான் உரையாற்றினார். சிங்கப்பூரில் கூகுள் தளத்தை பயன்படுத்துவோரின் வயதை உறுதிப்படுத்தும் அணுகுமுறை இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. இணையத்தை பயன்படுத்தும் 18க்கு குறைவான வயதுடைய சிறுவர்களின் பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஜெமினாய், கூகுள் வரைபடங்கள், கூகுள் பிளே, கூகுள் தேடுபொறி, யூடியூப் ஆகியவற்றுக்கு இது பொருந்தும். சென்ற இடங்கள், பயணப்பாதைகள் ஆகியவற்றை கூகுள் வரைபடங்கள் மூலம் காட்டும் அம்சங்கள் முடக்கப்படும். பெரியவர்கள் மட்டும் பயன்படுத்தக்கூடிய செயலிகளை சிறுவர்கள் பயன்படுத்த முடியாதபடி கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். வரலாற்று வட்டாரங்களில் அதிகரித்து வரும் வாடகை உயர்வு, பள்ளி ஒருங்கிணைந்த சமையலறைகளில் உணவு பாதுகாப்பு, மறுசுழற்சி செய்யக்கூடிய பான கொள்கலன்களை திரும்பப் பெறும் புதிய திட்டம் ஆகியவை பற்றி நாடாளுமன்றத்தில் நாளை விவாதிக்கப்படும். ஜாலன் வசார் குழு தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் டெனிஸ் புவா மரபுடைமை வணிகங்களை ஆதரிப்பதற்கும் அவற்றின் இடப்பெயர்ச்சியை தடுப்பதற்கும் சைனா டவுன், கம்போங்லாம் போன்ற மரபுடைமை பகுதிகளில் வாடகை அதிகரிப்பை கட்டுப்படுத்த அரசாங்கம் மேற்கொள்ளும் நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்புவார் என்று இன்று வெளியிடப்பட்ட நாடாளுமன்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரில் உள்ள வாடகை கார்களின் எண்ணிக்கை இதுவரை இல்லாத உச்சத்தை எட்டியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த கார்களில் கிட்டத்தட்ட 15 விழுக்காடு, அதாவது 95,857 கார்கள் வாடகை கார்கள். வாகன உரிமை சான்றிதழ் கட்டணம் கணிசமாக அதிகரித்துள்ளதால் அத்தகைய நிலை ஏற்பட்டுள்ளதாக வல்லுநர்கள் கூறுகின்றனர். கோவிட்-19க்கு பிந்திய காலகட்டத்தில் வாடகை கார்களின் எண்ணிக்கை ஏறக்குறைய 41 விழுக்காடு உயர்ந்தது. 2021ஆம் ஆண்டு அந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 68,000ஆக இருந்தது. விலங்குவதை, அவற்றின் நலவாழ்வு பிரச்சினை தொடர்பான சம்பவங்கள் 2024ஆம் ஆண்டை விட 2025இல் குறைந்தன. எனினும் பெரும்பாலானவை மோசமான பராமரிப்பு அல்லது புறக்கணிப்பை உள்ளடக்கிய சம்பவங்கள் என்று கூறப்பட்டது. கடந்த ஆண்டில் உறுதிப்படுத்தப்பட்ட மொத்தம் 608 சம்பவங்கள் குறித்து விலங்குவதை தடுப்புச் சங்கம் விசாரித்தது. 2024ஆம் ஆண்டில் இந்த எண்ணிக்கை 961ஆக பதிவானது. சங்கம் இன்று வெளியிட்ட ஆண்டறிக்கை இதனை தெரிவித்தது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் முரசுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். தமிழ் முரசுக்காக காமினி அஸ்வின்.